Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். பண்டிகை திருநாளில் சுதேசியை ஆதரிப்போம். மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அழைப்பு. ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத் நிகழ்ச்சி வாயிலாக பிரதமர் மோடி ரேடியோவில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றி வருகிறார். அந்த வகையில் மன் கி பாத் நிகழ்ச்சியின் 126வது எபிசோடில் பிரதமர் மோடி பேசியதாவது: மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களிடம் உரையாற்றுவதில் மகிழ்ச்சி. இதன் மூலம் மக்களின் அனுபவங்கள், தேவைகளை பற்றி அறிய முடிகிறது. இதுவரை 125 எபிசோட் முடிந்து இன்று 126வது எபிசோடில் தங்களுடன் இணைகிறேன். நாட்டின் இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்த சுதந்திர போராட்ட வீரர் மாபெரும் தலைவர் பகத்சிங்கை நினைவு கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று அவரது பிறந்தநாள். வீரம், தியாகத்தின் அடையாளமாக திகழும் அவருக்கு மரியாதை செலுத்துகிறேன். தன் இனிமையான குரல் வளத்தால் நாட்டு மக்களின் மனங்களில் இடம் பிடித்த பிரபல பாடகி லதா மங்கேஷ்கரின் பிறந்த நாளில் அவரை பற்றி பேசுவதில் மகிழ்ச்சி. வீர சாவர்கரின் பல பாடல்களை லதா மங்கேஷ்கர் பாடியுள்ளார். எனக்கு அவரது பாடல்கள் மிகவும் பிடிக்கும். இதை நான் அவரிடம் நேரடியாகவே கூறியுள்ளேன். இது பெண் சக்தியை போற்றும் நவராத்திரி திருநாள் உற்சவம். எல்லா துறைகளிலும் பெண்கள் முன்னேறி வருகின்றனர். கடற்படையைச் சேர்ந்த பெண் அதிகாரிகள் டில்னா, ரூபா ஆகியோர் கடலில் மிகவும் சவாலான படகு பயணம் மேற்கொண்டு மாபெரும் சாதனை படைத்துள்ளனர். கேரளா, தமிழகத்தைச் சேர்ந்த இவர்கள் தொடர்ந்து 238 நாட்கள் கடலில் படகில் பயணித்து தென் பசிபிக் கடலில் பாயிண்ட் நெமோ என்ற மிகவும் சிக்கலான இடத்தை அடைந்தனர். இது சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய சவால் மிக்க சாதனையாக கருதப்படுகிறது. தீபாவளியை தொடர்ந்து சூரியனுக்கு நன்றி செலுத்தும் சத் பூஜை நாடெங்கும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இது இந்தியாவில் மட்டுமின்றி உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியமிக்க கலாச்சார நிகழ்ச்சியாக அறிவிப்பதற்கான முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. கொல்கத்தாவின் துர்கா பூஜைக்கு இப்படிப்பட்ட கௌரவத்தை பெற்றுத்தந்தோம். அதுபோல் சத் பூஜை திருநாளுக்கும் அந்த கௌரவம் பெற்றுத்தர முனைந்துள்ளோம். அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி. கடந்த 11 ஆண்டுகளில் காதி பொருள் விற்பனையை அதிகரிக்க மத்திய அரசு தீவிர முயற்சி எடுத்தது. அது நல்ல பலன் அளித்தது. இந்த ஆண்டும் அக்டோபர் 2இல் காதி கைவினைப் பொருட்களை மக்கள் அதிகம் வாங்க வேண்டும். தமிழகத்தைச் சேர்ந்த அசோக் ஜெகதீசன் மற்றும் ஜார்க்கண்டைச் சேர்ந்த ஆஷிஷ் சத்யவிரத் சாஹூ உள்ளிட்டோரின் தொழில் முன்னேற்றம் பாராட்டத்தக்கது. ஜவுளித்துறையில் புதிய தொழில்நுட்பம், புதிய முயற்சியை மேற்கொண்டு அவர்கள் சாதித்துள்ளனர். பீகாரின் மதுபனியைச் சேர்ந்த ஸ்வீட்டி குமாரி மிதிலா பெயிண்டிங்கை கையில் எடுத்து அதன் மூலம் வருமானம் ஈட்டி சாதித்துள்ளார். இதன் மூலம் நம் பாரம்பரிய கலைகளை பயன்படுத்தி எவ்வாறு வருமானம் ஈட்டுவது என்பதற்கு உதாரணமாக திகழ்கிறார். இவருடன் இணைந்து 500க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கான வருமானம் ஈட்டுகின்றனர். இன்னும் சில நாட்களில் விஜயதசமி கொண்டாட உள்ளோம். இதே நாளில்தான் RSS அமைப்பு உருவானது. 100 ஆண்டுகளுக்கு முன் உருவான இந்த அமைப்பு நாட்டின் கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க செயல்பாட்டை தந்துள்ளது. அக்டோபர் 7ஆம் தேதி மகரிஷி வால்மீகி ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ளது. பகவான் ராமரின் வாழ்க்கை பயணத்தை விளக்கும் ராமாயணத்தை நமக்கு அளித்தவர் வால்மீகி. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்ட போது நிஷாத் ராஜ் மற்றும் வால்மீகிக்கும் கூட கோயில் எழுப்பப்பட்டது. ராமரை தரிசிக்க செல்லும் போது நீங்களும் நிஷாத் ராஜ் வால்மீகியை அவசியம் தரிசனம் செய்யுங்கள். பிரபல பாடகர் புபேன் ஹசாரிகாவின் 100ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் அவரது உருவம் பதித்த நாணயம் வெளியிட்டதில் மகிழ்ச்சி. அதே நேரம் அசாமின் பிரபல பாடகர் ஜூபின் கார்க்கின் மறைவு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னட எழுத்தாளர் பைரப்பாவின் எழுத்துக்கள் இன்றைய இளைஞர்களுக்கு உற்சாகமூட்டும் பொக்கிஷங்களை உள்ளடக்கியது. அவரின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறேன். தீபாவளி திருநாள் விரைவில் வர உள்ளது. உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை அதிகம் வாங்கி நாட்டின் சுயசார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம். சுதேசிக்கு முக்கியத்துவம் அளித்து GST வரி குறைப்பின் பலனாக நமக்கு கிடைத்துள்ள சேமிப்பு திருவிழாவுடன் நம் பண்டிகை திருநாட்களையும் கொண்டாடுவோம் என பிரதமர் மோடி பேசினார். CBI விசாரணை கேட்கும் தாவேக. மதுரை ஹைகோர்ட்டில் இன்று விசாரணை. கரூரில் சனிக்கிழமை தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் இறந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் திட்டமிட்ட சதி என தாவேகவினர் குற்றஞ்சாட்டினர். அக்கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் அறிவழகன் நீதிபதி M. தண்டபாணியிடம் முறையீடு செய்தார். கரூரில் நடந்த சம்பவம் விபத்து போல தெரியவில்லை, திட்டமிட்ட அரசியல் சதி போலவே தெரிகிறது. பிரச்சாரத்தின் போது கற்கள் வீசப்பட்டன, போலீசார் தடியடி நடத்தியுள்ளனர். எனவே இச்சம்பவம் குறித்து CBI அல்லது சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கவும் CCTV காட்சிகளை பாதுகாக்கவும் உத்தரவிட வேண்டும். சம்பவம் தொடர்பாக ஹைகோர்ட் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார்.
இதை கேட்ட நீதிபதி, நடந்த சம்பவம் துரதிருஷ்டவசமானது. உயிர் இழப்புக்கு என் இரங்கலை தெரிவிக்கிறேன். சம்பவம் நடந்த இடமான கரூர் மதுரை ஹைகோர்ட் கிளை எல்லைக்குள் இருப்பதால் இது தொடர்பாக மதுரை ஹைகோர்ட் கிளையில் மனு தாக்கல் செய்யுங்கள். வழக்கு இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றார். நீதிபதியின் அறிவுறுத்தலை ஏற்று தவிக சார்பில் மதுரை ஹைகோர்ட் கிளையில் இன்று முறைப்படி மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது. இம்மனு நீதிபதிகள் எம் தண்டபாணி, எம் ஜோதிராமன் அடங்கிய அமர்வு விசாரிக்க உள்ளது. கடைசி நேரத்தில் இதில் மாற்றம் நிகழவும் வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல், மோப்பனாய் உதவியுடன் நிபுணர்கள் சோதனை. கரூரில் சனிக்கிழமை தவிக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் இறந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்துக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் மோடி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு காவல் ஆய்வாளர் தலைமையில் 15க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மர்ம நபர் ஒருவர் இமெயில் மூலம் விஜய் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளார். சென்னை டிஜிபி அலுவலகத்துக்கு வந்த இந்த மின்னஞ்சலை தொடர்ந்து மோப்பனாய் உதவியுடன் விஜய் வீட்டில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். இமெயிலில் விஜய் வீடு, நுங்கம்பாக்கம் இலங்கை தூதரகம், 1000 விளக்கில் உள்ள பிரிட்டன் தூதரக அலுவலகங்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அங்கும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் யார், எங்கிருந்து இந்த மின்னஞ்சல் வந்தது எனவும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆற்றலும் இல்லை, அக்கறையும் இல்லை, விஜய் மீது காடேஸ்வரா விமர்சனம். சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி இருக்குது? தவிக தலைவர் விஜயிடம் கட்சியினரை ஒழுங்குபடுத்தும் ஆற்றல் இல்லை என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார். அவரது அறிக்கை: தவிக தலைவர் விஜயின் பொறுப்பற்ற தன்மையாலும் தமிழக அரசின் அலட்சியத்தாலும் 40 அப்பாவி மக்களின் உயிர் பறிபோனது மனதை உலுக்கியுள்ளது. கட்சி ஆரம்பித்தது முதல் இதுநாள் வரை நடந்த ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டத்தில் எவ்வித கட்டுப்பாடும் ஒழுங்கும் இல்லை. பொது சொத்துக்கும் சேதம் ஏற்படுத்தியதுடன் போக்குவரத்திற்கு இடையூறாகவும் நடத்தியுள்ளனர். நம்பி வரும் மக்களை வழிநடத்தும் தலைமை பண்பும் ஆற்றலும் கொண்டவரே உண்மையான தலைவர். நடிகர் விஜயிடம் கட்சியினரை ஒழுங்குபடுத்தும் ஆற்றல் இல்லை. சமூக அக்கறையின்றி அவரது நடவடிக்கைகள் இருந்து வருகிறது. சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பொது சொத்துக்களை சேதப்படுத்தி சாலையோர பூங்காவையும் துவம்சம் செய்தனர். மதுரை மாநாட்டில் குடிநீர் பாட்டில் மற்றும் உணவு பொட்டலங்களை தூக்கி வீசியதால் கட்சியினர் முண்டியடித்து சென்றனர். தவிக தலைவர்கள் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டாலும் முறைப்படுத்தி வழிநடத்த வேண்டிய விஜய் ஒரு வார்த்தை கூட பேசாதது துரதிருஷ்டவசமானது. கரூரில் மதியம் 12 மணிக்கு மக்களை சந்திப்பதாக அறிவித்துவிட்டு இரவு 7 மணிக்கு வந்துள்ளார். காலை முதல் குழந்தைகளுடன் காத்திருந்த மக்களுக்கு குடிநீர், உணவு கூட கிடைக்கவில்லை. கட்சியினர் குடிநீர் பாட்டில் மற்றும் உணவு பொட்டலத்தை தூக்கி வீசியதால் அதை பெற முண்டியடித்து சென்றபோது நெரிசல் ஏற்பட்டு குழந்தைகள், பெண்கள் உட்பட 40 பேர் பலியாகிய பெருந்துயரம் நடந்துள்ளது. மற்ற கட்சிகள் எப்படி பாதுகாப்புடன் நிகழ்ச்சிகளை நடத்துகின்றனர் என்று முதலில் கற்றுக்கொண்டு பிறகு கூட்டம் நடத்த வேண்டும். அனுமதி வழங்கிய நிலையில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய கடமையும் தமிழக அரசுக்கும் போலீசுக்கும் உள்ளது. அரசியல் பாலபாடம் கூட அறியாத விஜய் முதலில் அரசியலை கற்றுக்கொண்டு தலைமை பண்பை வளர்த்து கொண்டு பிறகு அரசியலில் ஈடுபடுவதுதான் மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பானது. தமிழக அரசு துவேஷ அரசியலை கைவிட்டு மக்கள் பாதுகாப்பை முன்னிறுத்தி செயல்பட வேண்டும். எதிர்காலத்தில் இதுபோன்ற துயர சம்பவம் நடக்காதவாறு பாதுகாப்புடன் நடத்த வேண்டிய கடமை அரசுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் உள்ளது. மக்கள் உயிரோடு விளையாடாமல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு பெண் மரணம், பலி எண்ணிக்கை 41ஆக உயர்வு. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தவிக தலைவர் விஜய் 3வது கட்டமாக நேற்று முன்தினம் நாமக்கல் மற்றும் கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். கரூர் வேலுச்சாமிபுரத்திற்கு வந்த விஜயை காண ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. நெரிசலில் சிக்கி பலர் மயங்கிய நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதில் 9 குழந்தைகள் உட்பட 39 பேர் நேற்று முன்தினம் இறந்தனர்.
இந்த சம்பவத்துக்கு ஜனாதிபதி பிரதமர் மோடி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த கவின் என்பவர் சிகிச்சை பலனின்றி நேற்று இறந்தார். இதுபோன்று கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வேலுச்சாமிபுரத்தைச் சேர்ந்த சுகுணா என்ற பெண் இன்று அதிகாலையில் இறந்தார். இதன் மூலம் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 41ஆக உயர்ந்தது. கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த 67 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கிரிக்கெட்டில் ஆபரேஷன் சிந்தூர், பாகிஸ்தானை பந்தாடிய இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஆசிய கோப்பை இறுதிப் போட்டி துபாயில் நடந்தது. முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் அணி 19.1 ஓவரில் 146 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 147 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 19.4 ஓவர்களில் 150 ரன்கள் எடுத்து இலக்கை கடந்தது. இதன் மூலம் இந்திய அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. பாகிஸ்தான் அமைச்சர் கையால் கோப்பை வாங்க மறுத்த இந்திய அணியினர் வெறும் கையுடன் வெற்றியை கொண்டாடினர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணி வீரர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். விளையாட்டு மைதானத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடைபெற்றதாக குறிப்பிட்ட மோடி, இரண்டிலும் முடிவு ஒன்றுதான், இந்தியா வெற்றி பெற்றது என்று குறிப்பிட்டார்.